நாம் நிறுத்துகிறோமோ அல்லது பிறமொழி கலப்பிடத்தை உறுதி செலுத்துகிறோமோ, மொழியை மட்டுமே கற்றுக்கிறோம், மொழி மட்டுமே கற்றுக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம்? இன்னொரு மொழி கலந்து பேசாமல் தமிழ் மொழியை தமிழையே வெகுஜன மக்களை வெகுவாக பாதிக்கக்கூடிய மாணவர்களை பேராசிரியர் பாதிக்கக்கூடிய வகையிலே 14 வயது முடியும் வரை கட்டாய கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று அனைவருக்கும் தமிழ் வணக்கம். என் வாழ்வும் என் வளமும் மங்காடு தமிழென்று சங்கே முழங்கு. ஒரு மொழி உலகின் மிகப்பெரிய சிறிய அளவில் தோன்றி விட்டு போகிறதோ அப்பொழுது அந்த மொழியானது மறைந்துவிடும். அப்படி பார்க்கப்பட உலகத்தில் எவ்வளவோ மொழிகள் மறந்து போயிடுச்சு. எவ்வளவோ மொழிகளுக்கு எழுத்தே இல்லாமல் கூட இருக்கு, எழுத்தே இல்லாமல் பேச்சு மொழியாக மட்டுமே இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு மொழியானது நம்மளும் இவ்வளவு காலங்களாக, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி மூத்த குடிப்பிற பிறந்த தமிழ் மொழியை இத்தனை வருஷமா இவ்வளவு காலமா அது இன்னும் உயிர்ப்போட இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் நாம் அதை விட்டுக் கொடுக்காமல் பேசிக் கொண்டிருப்பதுதான். எப்போது அந்த மொழியை பேச்சுவதை நாம் நிறுத்துகிறோமோ அல்லது பிற மொழி கலப்பிடத்தை உறுதி செலுத்துகிறோமோ அல்லது பிற மொழிக்காக நம் மொழியை பேசாமல் நிறுத்துகிறோமோ அன்றுதான் அந்த மொழிக்கான கடைசி நாளாக இருக்கும். அதை எக்காரணம் நாம் எப்போதும் விட்டுவிடக்கூடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை இன்னொரு மொழி தாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா முடியும். எப்போ ஒரு மொழி பேச்சிலிருந்து விடுபடுகிறதோ, பயன்பாட்டிலிருந்து விடுபடுகிறதோ, அப்பொழுது ஒரு பிற மொழியானது அந்த மொழியை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இப்ப 3 மொழியா போட்டி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, படிக்க வேண்டிய பொருள்கள் நிறைய இருக்கு. படிக்க வேண்டிய டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கலாம், அல்லது இலக்கியம், சமயம், எது வேணா இருக்கலாம். இதில் மொழியை மட்டுமே கற்றுக்கணும், மொழியை மட்டுமே கற்றுக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம் என்பதை நாம் ஆராய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழியை நம்ம முழுசா கற்றுக்கிறத விட ஒரு மொழியை அறகுறையாக கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு மொழியை முழுசா கற்றுக்கணும்னா அந்த மொழியிலேயே நாம் சொல்லாமலே உரையாடலே பேசணும்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ் மொழியை பேசும்போது வேற எந்த மொழியை விடவும் மிக ஆபத்தான மொழி தாக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்கு. நம்ம எல்லாருமே இன்னைக்கு தங்கிலீஷ் தான் பேசிட்டு இருக்கோம். தங்கிலீஷ் இஸ் a bigger problem than any other language. நீங்க இந்த ஆங்கிலமோ இல்லை வேற பிற மொழியோ தெரிஞ்சிருந்தாங்க அந்த மொழியில இருக்க முழு வாக்கியத்தையும் நீங்க ஒரே லாங்குவேஜ் பேசுறீங்க. அப்படி பண்ணது கிடையாது. பாதி தமிழ், பாதி ஆங்கிலம், பாதி பிற மொழிகள் இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி தமிழ்ல பார்த்தீங்கன்னா தினம் தினம் நம்ம பேசுகிற தமிழ்ல தினம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு ஊடுருவல் வார்த்தை தான் அது. நமக்கே தெரியாம ஆயிரக்கணக்கான சொற்கள் தமிழில் ஊடுருவி நம்மளுடைய ஒரிஜினல் தமிழ், அதாவது நம்மளுடைய உண்மையான தமிழுடைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திருக்கிறோம் நம்ம. எனவே நாம் ஒரு மொழியை முழுசாக கற்றுக்கிறத விட இன்னொரு மொழியை கலந்து பேசாமல் தமிழ் மொழியை தமிழையே பேசுவதை பயன்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கே அது முழுக்க நான் வரல. ஏன்னா நான் வெளிநாடுகளில் நிறைய வேலைப்படுறதுனால ஆங்கிலம் கலந்து பேச வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைக்கு என்னை அறியாமலே நான் உட்படுத்திக்கிட்டேன். அதை நானே மாற்றிக்கணும்னு நிறைய முயற்சி பண்றேன். இந்த முயற்சியையாவது மற்றவங்க எல்லோரும் செய்யணும்னு நான் கேட்கிறேன். நான் தவிர இந்த மொழி பிரச்சனை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு 2 பேரு காலகட்டங்களையும் 2 பேர் தலைவர்கள் வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. இதுல மத்திய அரசின் மும்மொழி கொள்கையா பிரச்சனையா அல்லது மாநில அரசில் இருமொழி கொள்கைகளில் தமிழ் மொழியை கட்டாயப்படுத்தாத பிரச்சனையா என்ற 2 கோணங்களையும் பார்க்க வேண்டும். இங்கு வந்திருக்கும் மதிப்புமிக்க பேச்சாளர் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், எந்தவித கட்சி சார்ந்தும் அல்லாமல் மொழி சார்ந்து பேசுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வந்தவர்களுக்கு நன்றி. பத்திரிகை துறை மற்றும் பார்வையாளர்கள், மாண்புமிகு பேச்சாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருக வருக. வணக்கம். தேடி சோறு நிகழ்ந்து சின்னஞ்சிறு கதைகள் பல பேசி பிறர் வாழ பல செயல்கள் செய்து மறை கூடி கிளப்பருவம் ஏதி கொடும் கூற்றுக்கு இறையென பெண்மாயின்
பல வேலைக்கு மனிதர்களைப் போல நாங்களும் நான் அல்ல நாங்களும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் கம்பீரமான வரிகளுக்கு நிகராக இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், பல்வேறு சங்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், நடுநிலையாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்ற அதே நேரத்திலே தேசிய கல்விக் கொள்கை இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஏன் இத்தனை அதற்கு முக்கியத்துவம் என்று கல்வியாளர்கள் மத்தியிலே ஒரு உரையாடல், கருத்தரங்குகள் எல்லா இடங்களிலும் போய் கொண்டிருக்கின்றன. ஏன் அப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஏன் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்வோமே ஆனால் 50களில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டு 14 வயது முடியும் வரை கட்டாய கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சட்டம் கூறியது. அதற்கு பின்னால் 1964 டி.எஸ். கோத்தாரி அவர்கள் தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த குழுவானது 1966 ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தது. அதற்கு பின்னர் 1968 தேசிய கல்விக் கொள்கை அமைக்கப்பட்டது. அந்த தேசிய கல்விக் கொள்கையானது கோத்தாரி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவானது ஜிடிபியில் 6% கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த அந்த கல்விக்குழு அறிக்கையானது காலப்போக்கிலே பிரைவேடைசேஷன், கமர்சியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் என்று அது உருமாற்றம் செய்யப்பட்டு அது பல்வேறு வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அறிக்கை வெளியானது. பிர்லா அம்பானி அறிக்கை, 86 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும்போது சாம்பற்றோட தலைமையில் அமைக்கப்பட்ட குழுக்கள், இப்படி பல்வேறு குழுக்கள் இருந்தாலும் ஆனால் கல்விக்கான எந்த ஒரு அடிப்படையான விஷயங்களும் நிறைவேற்றப்படவில்லை. ஏழை மாணவர்களுக்கு அதுவும் பொது கல்வியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதே தற்போதைய உண்மை. யுஜிசி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய யுஜிசி வரைவு அறிக்கை துணைவேந்தர்கள் நியமனம் முதல் பேராசிரியர் நியமனம் வரை அத்தனையும் அந்த வரைவு அறிக்கையிலேயே வெகுஜன மக்களை வெகுவாக பாதிக்கக்கூடிய மாணவர்களை, பேராசிரியர்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் விவாதிக்கத்தான் இந்த கூட்டம். இங்கே மிக பெரும் கல்வியாளர்களும் அறிஞர் பெருமக்களும் இந்த அவையிலே இருப்பதால் என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.